Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற சுற்றுப்பயணத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரையில் தொடங்க உள்ள நிலையில் அண்ணாநகர் பகுதியில் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் தலைமையில் முகூர்த்த பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க தற்பொழுது கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் ரம்யா. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பிரச்சார பயணம் என்பது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற அந்த பெயரில் அந்த பிரச்சார பயணத்தை வருகின்ற 12ஆம் தேதி நாளை மறுநாள் தொடங்க இருக்கிறார். குறிப்பாக மதுரையில் தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் என்பது சிவகங்கை, செங்கல்பட்டு, சென்னை, விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அந்த பிரச்சார பயணமாக சென்று நவம்பர் 17ஆம் தேதி நெல்லையில் அவர்கள் முதற்கட்ட அந்த பிரச்சார பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். இந்த பிரச்சார பயணத்தை முதற்கட்டமாக இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தொடங்கி வைப்பார் என முதலில் கூறப்பட்டு வந்த நிலையில் பீகார் தேர்தல் காரணமாக அவர் பங்கேற்க முடியாததன் காரணமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கான மேடை அமைப்பதற்காக முகூர்த்த அந்த பந்தக்கால் நடும் நிகழ்வு என்பது மதுரை அண்ணாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பிகா திரையரங்கம் அருகே அதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக மதுரை இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் அவர்கள் தலைமையில் இந்த முகூர்த்த பந்தக்கால் நடும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சீனிவாசன், அதே போன்று மதுரை கோட்ட பொறுப்பாளராக உள்ள கதலி நரசிங்க பெருமாள், மதுரை மாநகர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மாரி சக்கரவர்த்தி, மதுரை கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ராஜவர்மா, மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர உள்ளிட்ட பல்வேறு அந்த முக்கிய பிரமுகர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய அந்த முகூர்த்த பந்தக்கால் நடும் நிகழ்வு என்பது தற்போது அந்த நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டுதான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் முதற்கட்டமாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அந்த தேர்தல் அந்த பரப்புரைக்கான அந்த முன்னோட்டமாக இந்த பரப்புரையை முதற்கட்டமாக தொடங்குகிறார். இந்த பரப்புரை என்பது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சென்றிருக்கிறார். குறிப்பாக பொதுமக்களை சென்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய அந்த சாதனைகளையும், அதே போன்று மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தால், அந்த கூட்டணி ஆட்சி அமைந்தால் எது வகையான அந்த நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும் என்பது குறித்தும் அதை நேரடியாக சென்று மக்களிடம் அந்த பரப்புரை என்பதை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிகழ்வின் போது வணிகர்கள், வர்த்தகர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர் அந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் இந்த பிரச்சார அந்த பயணத்திற்கான அந்த மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.